வரதே சூளமங்கலம் சுருக்கத்தி பரமசிவம் பிள்ளை பேர்லதான் முறுக்கு, ஆனா சுத்த கிறுக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை ஏமாத்தோம், கண்டுபிடிக்கவே முடியல. டேய் முன்சே, தாத்தா வேஷம் சும்மா சொல்லக்கூடாதுடா, அதிரி புதிரி. ചായ ഈ ഫ്ലാസ്കിലെ ഇത്ര മാത്രമേ ഉണ്ട്. പക്ഷേ ഞാൻ ഓപ്പോസിറ്റ് ഷോപ്പിലെ പോയി കോഫി വാങ്ങി വരാം. முருகா, கந்தா, கடம்பா, கோவாலு, நீ இந்த ஆபீஸ்ல தான் வேலை செய்யறியா? எங்க போற? കോഫി വാങ്ങാൻ വേണ്ടി. காபி வாங்குறதுக்கு நீ ஏன் போற? പ്യൂൺ തന്നെ കോഫി വാങ്ങണം. பியூனா? என்னய்யா பெருசா ஆபீசர் வேலை செய்யறேன்னு சொன்னா இப்ப பியூனுங்கிற? அப்படி வேற சொல்லிருக்கா? நீங்க யாரு? அடிச்சு மூஞ்சி மோரையெல்லாம் பேத்து போடுவேன். சூலமங்கலம் சுருள்கத்தி பரமசிவம் பிள்ளையா தெரியலையா உனக்கு? உங்க துண்டை தாண்டி சத்தியம் பண்றேன், ஞான் உங்களை கண்டிச்சில்ல, சத்தியம். என்னய்யா அது ஒன்ன மாதிரியே கோவால்னு ஒருத்தன் எங்க வீட்டுல இருக்கான்யா. പുള്ളിക്ക് ഈ നാമമുണ്ടോ? இல்ல. ഞാൻ ജനിച്ചത് തൊട്ട് ഈ നാമം എന്റെ നെറ്റിയിல ഉണ്ട്, കർണന്റെ കവചകുണ്ടലം പോലെ. என்னய்யா சரி, இந்த வரதராஜங்கிற பையன் வேலை செய்யற ஆபீஸ் எங்க இருக்கு? அது 6வது ஃப்ளோர்ல. நவரு, நான் அவனை பார்க்கணும். പറ്റില്ല, ഈ സ്റ്റെയർകേസ് ഓഫീസ് സ്റ്റാഫുக்கு മാത്രം തന്നെ. നിങ്ങൾ പോയി பார்க்கணுங்கில் അങ്ങോട്ട് പോയിക്കോ. அப்படியா? சரி நான் போறேன். 6 மாடி எப்படி ஏற போறனோ தெரியலையே முருகா. எப்படியாவது ஏரியா நல்லா மாட்டிக்கிட்டோம். காப்பி காப்பி வேண்டாம். வரதா, இந்த சந்தோஷமான நேரத்துல சக்கரவர்த்தி பேபிமா மேனேஜர்லாம் இல்லாம போயிட்டாங்க. எப்படியோ 15 நாள் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே உன் கல்யாணம் நிச்சயமா நடக்கும். நடக்காது நடக்காது. ஏன்டா அபசகுணமா பேசுற? வரதராஜ சாரோட மாமன் பரமசிவம் பிள்ளை படியேறி இவட வந்துட்டு பரமசிவம் பிள்ளை வந்துட்டு இருக்கா. இப்போ என்னடா பண்றது? உன் கல்யாணம் ஓ மாமன் போய் தர்றா. டேய், சுருள்கத்தி பரமசிவம் பிள்ளைக்கு நம்ம நடத்துற நாடகம் தெரிஞ்சிச்சு, கத்தியாலே சொருகிடுவாரு. ராகவேந்திரா, முருகா. அப்பா, திருப்பதி மலை கூட ஏறிடலாம் நம்மளுக்கு. இந்த ஆபீஸ் மாடிப்படி முடியலையே. மாமா, வரதராஜன் என்ன காரியம் பண்ணிட்டீங்க? என்னப்பா, நான் என்னமோ கொலை பண்ணிட்ட மாதிரி கேக்குறேன். நீங்க ஏன் இங்க வந்தீங்க? வரதராஜா, நீ எப்படி ஆபீஸ்ல வேலை செய்யற, மத்தவங்க எல்லாம் உனக்கு எப்படி மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க, அதெல்லாம் நேர்ல பார்த்து தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். என்னதான் இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளை இல்லையா, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எல்லாரும் மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க மாமா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாது, தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடுங்க. அப்படியா? சரி. ஆமா, நான் ஏன் இங்க வரக்கூடாதுங்கிற? மேனேஜர் இருக்காரு, அவர் கட்ட பிரம்மச்சாரி. ஆபீஸ்ல யாராவது ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலே உடனே அவர் ஆபீஸ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாரு. அதனாலதான் சொல்றேன், நீங்க எல்லாம் ஆபீஸ்க்கு வரக்கூடாது. அப்படியா? நான் கூட நீ சொன்ன உடனே போயிடலாம் தான் நினைச்சேன். எப்ப அந்த மேனேஜர் இப்படிப்பட்ட பையங்கிறத சொன்னியோ, அவனை நேர்ல பார்த்து நாக்க புடிங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்காம நான் போறது இல்ல. அவன் பிரம்மச்சாரியா இருக்கிறாங்கிறதுக்காக எல்லாருமே பிரம்மச்சாரியா இருக்கணுமா? நான் அவனை பாத்துறேன். மாமா, போயும் ஒரு வேலை இல்லாத பையனுக்கு அவங்க பொண்ணை கொடுக்க போறீங்க? மாட்டானே. அப்போ நீங்க மேனேஜரை பார்க்க கூடாது, இந்த ஆபீஸ்க்கு வரக்கூடாது. இப்போ நீங்க வீட்டுக்கு போகணும். அப்ப சரி, சாயங்காலம் வந்து எல்லாத்தையும் சொல்லினா ராகவேந்திரா பட்டுமா? இன்னைக்கு மடக்கிட வேண்டியதுதான். ஒண்ணு ஆகலன்னு வச்சுக்க, சுருள் கத்தி எடுத்து சொறி விட மாட்டேன். வீட்டுல யாரு? ஏன் நாங்க தான் ஐயா. அட, என்ன தானாக்காரங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, என்ன விஷயம்? சிரிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க போல இருக்கு. உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒரு விசாரணை பண்றதுக்காக வந்திருக்கோம். தாராளமா விசாரிங்க. பொண்ணு தெரியுது. மொத்தம் எத்தனை பேரு? அது அவங்க 16 பேரு, 2 18, ஒரு சமயக்காரன், மொத்தம் 19 பேர் இருக்கும். மொத்தம் 19 பேர் இருக்காங்களா? அதுல அவங்க மட்டும் 16 பேரா? இப்ப அவங்க எல்லாம் எங்க? வேலைக்கு போயிருக்காங்க. ஓஹோ, பகல்ல வெளியில போயிடுவாங்களா? ஆமாங்க, பகல்ல இங்க வீட்டுல இருந்து என்ன ஆக போகுது? அப்போ ராத்திரி? ராத்திரி இங்கதான். ராத்திரியில இந்த வீடு ஜே 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 ஜேன்னு திருவிழா மாதிரி இருக்குங்க. ஒரே கூத்துதான், கும்மாளம் தான். ஒரு ராத்திரி நம்ம வீட்டுக்கு வாங்கல. நாங்க பாக்காத ராத்திரியா? ஏயா, எத்தனை ராத்திரியே இந்த வீட்டுல பாத்துருக்கோம் இல்ல? அப்ப வெட்டுங்க. காலையில தானே வெட்டிட்டு வந்தேன். முடிய இத பாருங்க, நல்லா இருக்கா? என்னையா அது முடிய காட்டுறான்? நம்மள கிண்டல் பண்றானா? ஏயா, உனக்கு எல்லாத்தையும் பச்சையா சொல்லணுமா? 16 பேரை வச்சுக்கிட்டு இருக்கிற.
ஏதாவது கவனி, போய்கிட்டே இருக்கிறோம். சுந்தரி, பட்டணம் ரொம்ப மோசமா. நம்ம கிராம மாதிரி எல்லாம் இல்ல. ஆட்டோல 3 பேர் தான் போகணுங்கிறான், டாக்ஸில 5 பேர் தான் போகணுங்கிறான். அதே மாதிரி ஒரு வீட்ல இத்தனை பேர் தான் குடி இருக்கணும்னு சட்டம் வச்சிருக்காமா. பாவம் பாவரே, இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு எப்படி கஷ்டப்படுறாரு. அப்பா, அவருக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். நீங்களே பார்த்து ஏதாவது கொடுத்துருங்க. கொடுத்துருவோம். இந்தாங்க. என்னது? 20 ரூபாய் பார்த்ததுல அது தெரியுது. என்னது பிச்சாத்து காசு? பக்கத்து தெருவுல 8 பேர் தான் இருக்காங்க. 200 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போதைக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்கறேன், வச்சுக்கோங்க. அப்புறமா அந்த பாப்போம். 20ஐயும் சேர்த்து கொடுங்க. சுத்தமா வச்சுக்கிறேங்கிறீங்களே. எங்க பழப்பே அதுதான். இப்ப போறோம், திரும்பி வருவோம். மல்லிகை பூ வாங்கி வந்தேன் புன்னகையின் நினைவாக. மல்லிகா, மல்லிகா, எங்க ஆளே காணோம்? மல்லி மல்லி செண்டு மல்லி ஆள அசத்துதடியா. ஐ, மல்லிகை பூவு. குசலாம்பா, அல்வா என் புருஷன் எனக்காக வாங்கிட்டு வந்தது. நடிக்க வந்த உனக்கு மல்லிகை பூ அல்வாவும் ஒரு கேடா? நடிக்க தாண்டி வந்த, அதுவும் பொண்டாட்டியா நடிக்க வந்த. நீ ஆயா, வெறும் ஆயா. இதெல்லாம் எனக்கு தான். குடுறி, விடுறி, குடுறீனா விடுறீனா? நிறுத்துங்கடி. சீனாவில யுத்தத்தை நிறுத்துவானுங்க போல இருக்கு. உங்க யுத்தத்தை நிறுத்தவே மாட்டீங்க போல இருக்கு. ஐயா, இப்ப என்னன்றீங்க? மல்லிகை பூ அல்வாவும் எனக்கு தானே வாங்கிட்டு வந்தீங்க. எனக்கு தானே வாங்கிட்டு வந்த. எனக்கு தாண்டி, எனக்கு தாண்டி, எனக்கு தான். அடிச்சு எனக்கு தான். நிறுத்துங்கடி. உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த மல்லிகை பூவும் அல்வாவும். அடச்சி, இது பெரிய ஞானக்காணி. இந்தாயா, உன் பொண்டாட்டிக்கே கூடு. எம்மாடி, எப்படி நம்ம ஐடியா? ஐ அண்ணாத்த, எப்படிங்கிற அண்ணாத்த? நான் நல்லா கீறேன், நீ எப்படி கீற? எனக்கு என்ன? ஆமா, இன்னும் இம்மந்தூரா? என்ன நீ தம்மா துண்டு காசுக்காக நடிச்சு நிக்கிற? பக்கத்துல திருவிழா, உன்னை கூத்தாட கூப்பிடுறாங்க. தபார் 2000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க. இந்த பேமானி பசங்களை கேளு. 2000 ரூபாய் குட்டான் நடி, இல்ல கம்னு வா, போய்கினே இருப்போம். நீ கூட வா, அண்ணாத்த கேட்டு வந்துருவோம். டபா யாக, யாகுவா? அதானே உன் பேரு? இந்த பாரு, பக்கத்துல திருவிழா நடக்குது. என்ன கூத்தாட கூப்பிடுறானுங்க. 2000 ரூபாய் குட்டா தொடர்ச்சியா அங்க நடிப்பேன். இல்ல காட்டி போய்கினே இருப்பேன். என்னங்கிற? அப்படி போடுதாங்க. 2000? 2000 எல்லாம் என்னால கொடுக்க முடியாது. நீ நடிக்க வேண்டாம், போமா. உனக்கு கூத்து தான் லாயக்கு. நீ தின்மா. டபா, தின்னு, பாத்து வெயிது. தின்னு. வாங்க வாங்க, வலது காலை வச்சு வாங்க. இதான் வீடா? ஏமா சுந்தரி, நம்ம எக்மோர் ரயில் அடி விட்டு வந்துட்டோமா இல்லையா? ஏன்பா அப்படி கேக்குறீங்க? நிறைய இவ்வளவு பெரிய வரிசை நிக்குது. அது ஒண்ணும் இல்லைங்க, இவங்க எல்லாம் என் சொந்தக்காரங்க. காஃபி சாப்பிடுறதுக்காக கியூல நிக்கிறாங்க. ஓஹோ, ஐயா, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. எல்லாரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். போங்க. நீங்க மேல போங்க. சரி சரி. ஊத்துல பால் வாங்குறதுக்கு நிக்கிற மாதிரி ஆயி போச்சு. ஊத்து. வரதராஜா, இந்த பட்டணத்து உப்பு தண்ணி எனக்கு ஒத்துக்காது போல இருக்கு. எங்க கிராமத்து கொடமுருட்டி ஆத்துல குளிக்கிறதே தனி சுகம் பா. மாமா, இது மட்ராஸ், அப்படித்தான் இருக்கும். மை டியர் ரிலேட்டிவ்ஸ், பரமசிவம் புள்ள, அவரோட பொண்ணு சுந்தரி. வணக்கம் வணக்கம். தாத்தா முன்சாமி கிளார்க்காவே இருக்கேங்க. இந்த பொண்ணோட அப்பனா? ஆமாங்க. 16 பெத்து பேர் வாழ்க வாழ்கப்பா. சந்தர்ப்பமே இல்லையா, சம்சாரம் செத்து போயிட்டாங்க. பாட்டி, பொன்னாத்தா. வணக்கம்மா. என்ன நைனா, நல்லா கிரியா? கீரியாவா? நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நல்லா தள தளன்னு பொண்ணு பெத்து வச்சுக்கினுக்குற. சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிடு. சாப்பாட்டு காரியர்ல எடுத்துக்கிட்டு போற சோறு மாதிரி உன் பொண்ணை நான் பத்திரமா வச்சுக்கிறேன். அப்பா சக்கரவர்த்தி. கணக்கு தெரியாது, ஆனா அக்கௌண்டன்ட். அக்கௌண்ட் பாக்குறானோ இல்லையோ, மலையாள படத்தை கரெக்டா பாத்துருவேன். உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் போது சொல்லுங்க, மலையாள படத்துக்கு கூட்டு போறேன். போலாங்க. அம்மா, பேபி அம்மா. చీఫ్ అకౌంటెంట్ బాగున్నారా? கலப்பு திருமணம். ஆமா வரதராஜா, என்ன எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாஷை பேசுறாங்க? இந்தியால மொத்தம் எத்தனை பாஷை இருக்கு? எத்தனையோ இருக்கு. இருக்க கூடாதா? வாங்க சொல்றேன். மாமா, ரகு மாமா. வணக்கம். மேனேஜர், சலாம் அலைக்கும். சலாம் அலை கும்மா. ஒண்ணும் இல்ல, ஈரான் ஈராக்ல கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தாரு இல்ல, அந்த பழக்க தோஷம். ஹரியல்லா. ராமு. வணக்கம். வணக்கம் சார். கிளார்க். இல்லி ஆண்டி. வணக்கம். அல்கா இருக்குது. அழுக்கா இருக்கு. அத்தை பொண்ணு அஞ்சலை. வணக்கம். வணக்கம். வேலைக்காரி. வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிறான். அண்ணன் தியாகு, அவன் குழந்தைங்க. கிளார்க்கு. அக்கா. ஒரு நிமிஷம் இரு. அண்ணனை சொன்னேன், அண்ணன் குழந்தைகளை சொன்னேன். ஆமா, அவன் சம்சாரம் எங்க? அவளுக்கு அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கி கொடுக்கலங்கிறதுக்காக அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இல்லப்பா. ஒண்ணு இல்ல,
வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்ல வரா, அம்மா வீட்டுக்கு. சரி சரி. அக்கா போனா சின்ன வயசுல விதவாயிட்டா. வணக்கம். நல்லா இருமா. தம்பி கோபாலன் அதே இதே பாலக்காட்டுல 10 வருஷம், எர்ணாகுளத்துல 8 வருஷம். வேலை தேடிட்டு இருந்தேன்னு சொல்றான். அது தங்கே லலிதா. தம்பி சங்கரன். நமஸ்காரம். சுகந்தண்ணே. என்னென்ன அதே கேரளம், அதே 8 வருஷம் பணி செய்து அதே வேலை தேடிட்டு இருந்தேங்கிறா. ஆமா இவரு யாருன்னு சொல்லலையே. உங்களுக்கு அறிமுகப்படுத்துற அளவுக்கு பெரிய ஆள் இல்ல, இருந்தாலும் முக்கியமானவர். எங்க வீட்டு சமையல்காரர் ஓமப்புடி ஜெகதீசன். அவரி வச்ச இருக்கு வாங்க. அது இல்லாம போங்க. இதோ வந்துட்டு. மூர்த்தி குஸ்லாமங்கடா இன்னும் காணோம். அதானே மணி 7 ஆயிருச்சு. அவன் யாருக்கு பொண்டாட்டியா நடிக்கணும்னு சொல்லிட்டியா? ஐயோ மறந்துட்டானே. ஊர்ல யாரு? 7 மணிக்கு வரேன்னு சொல்றேன். ஏன் இவ்வளவு லேட்? பொண்ணு அப்ப வந்தாச்சு. ஆமா, என் புருஷன் யாரு? ஏ பசங்களை பத்திரமா சத்தாம்பா, ஜமாச்சிடுறா. நல்ல தெம்பா இருப்பாங்க. அதான் பிடிச்ச அந்த காலத்துல. இட்லிண்ட மகத்துவம் தோசையில் தெரியும். என்ன கோபாலா சாப்பிடுறியா? என்ன விளையாடுறீங்களா? பார்த்தா தெரியல, சாப்பிட போறேன். மணி என்ன இருக்கும்? 7:50. 7:50ன்னா 8 அடிக்க 10 நிமிஷம் இருக்கு, அப்படிதானே? ஆமா, வாட்சி நல்லா ஓடுதா? நல்லா ஓடுது சார். இப்போ 7:50ன்னா சின்ன முள்ளு எங்க இருக்கும், பெரிய முள்ளு எங்க இருக்கும்? ரெண்டுமே கடிகாரத்துல தான் இருக்கும். இத புடி. இந்தா, இத கழுத்துல மாட்டிக்கிட்டு அப்பப்ப பாத்துக்கோ. மணி 8 ஆச்சு. ஆபீஸுக்கு போன எல்லாரும் வந்துட்டாங்க. எங்கயா உன் தங்கச்சி லலிதாவை காணோம்? எனக்கு தங்கச்சி கிடையாது. தங்கச்சி கிடையாதா? என்னடா அது அநியாயமா இருக்குது. கூட பிறந்தவள தங்கச்சியாவே நினைக்க மாட்டீங்களா? ஓ, தங்கச்சி உண்டு, லலிதா இல்ல. இப்ப வரும். என்னது இப்ப வருமா? ஏன் வரல? இதுக்கு பதில சொல்லிட்டு அப்புறமா இட்லியை தின்னு. ഞാൻ എന്ത് ചെയ്യും? കൈക്ക് കിട്ടിയത് വായിക്ക് കിട്ടില്ലല്ലോ. ചേട്ടാ, ஏன்னா இந்த கத்து கத்துற? வரதா ഈ കടുക്കൻ പോട്ട ആള് എന്നെ ഇഡ്ലി തിന്നാൻ വേണ്ടി വളരെ പ്രോബ്ലം ആക്കുന്നു മോനെ. ഇങ്ങനത്തെ സംഭവത്തിലെ ഞാൻ എന്ത് ഡയലോഗ് പറയണമെന്ന് നീ சொல்லல. அது நீயே சமாளிச்சுக்கோ. மாமா, நீங்க கிராமத்துல இருந்து வந்தவரு, இது மட்ராஸ். திருப்பி திருப்பி இதே சொல்லிட்டு இருக்கானே. இந்த வீட்ல உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஆபீஸுக்கு போன உன் தங்கச்சி லலிதா ஆ. மணி 8 ஆச்சு, இன்னும் வரலையே, என்ன காரணம்? இதெல்லாம் ஒரு சந்தேகமா? ஓட்டி மெட்ராஸ விட்டுட்டு ஊட்டிக்கு எதுக்கியா போனா? அதான் நீங்க கிராமத்துல இருந்து வந்தவருன்னு சொல்றது. ஓட்டி என்ன? ஓவர் டைம். கொஞ்சம் கூடுதலா வேலை செஞ்சா கூடுதலா சம்பளம் கிடைக்கும். ஆ, என்ன இருந்தாலும் மணி 8 ஆயிடுச்சே. 10 மணி ஆகட்டுமே, 200 ரூபாய் அதிகமா சம்பாதிப்பா. மாமா, இதுக்கெல்லாம் மனசை போட்டு அழட்டிக்காம நிம்மதியா போய் தூங்குங்க. பால் சாப்பிட்டீங்களா? இல்ல. போய் சாப்பிட்டு தூங்குங்க. போங்க. சரி.